இவன் தண்ணி தேங்காத மாதிரி இவனே ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி பாருங்கள் மக்களே இங்கெல்லாம் தண்ணியே இல்லைன்னு ஊரை ஏமாற்றுவதற்கு இந்த ஆர்மியை வந்து உபயோகப்படுத்துவான். அதில் 200-300 பேர் வேலைக்கு வச்சுக்கிட்டு இங்கே பொழப்பே இப்படி தான். அப்போ இல்லாததையும் பொல்லாததையும் பொய்யையும் கட்டவிழ்த்து விடுவதற்காக இந்த சபரீசன் திமுக ஆர்மிங்கிறத உருவாக்கியிருக்காரு. அந்த குடும்பத்துக்கே அந்த குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகள் மேல் பாசம், மற்ற குழந்தைகள் மேலாம் பாசம் வச்சு நான் பார்த்ததில்லை. எந்த குழந்தையும் தூக்கி கொஞ்சினதாக கூட பார்த்ததில்லை. நேரு மாதிரி சச்சா நேருன்னு கூப்பிட்ட மாதிரி சச்சா ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டில் யாரும் கூப்பிட்டதில்லை. தாத்தா ஸ்டாலின்னு கூட கூப்பிட்டதில்லை. தமிழில் சொல்கிறதில்ல, தாத்தா ஸ்டாலின்னு எந்த குழந்தைகளும் கூப்பிட்டதில்லை. இவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வெகு தூரம். ஈழப் பிரச்சனையில் போய் ராஜபக்சேட்டு போய் விருந்து சாப்பிட்டு வந்தவங்களோடலாம் கூட்டணி வச்சுக்கிட்டு ஈழப் பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கும் வைகோக்கும் துளி அளவு கூட தகுதி இல்லை அப்படிங்கிறான். ஈழத்தமிழர்கள் புரிஞ்சுக்கங்க, இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள், சந்தர்ப்பவாதிகள். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி தீர்மானிக்கப்படி திமுக செய்தி. ஆனால் இப்போ சபரீசன் செய்தி. எப்போவும் சபரீசனை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அவரே இப்போ நமக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காரு, அவரே நம்மளை பேச வச்சுருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அறிவிப்பு விட்டுருக்காங்க ட்விட்டரில், எக்ஸ் பேஜில். இப்போ சபரீசன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு புதுசாக ஆர்மின்னு ஆரம்பிச்சிருக்கு. சபரீசன் டிஎம்கே ஆர்மி அப்படின்னு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி இவர் ஃபோட்டோ பக்கத்தில் இளைஞர்கள் ஃபோட்டோ ஒரு 8 பேர் 10 பேர் ஒன்றா சேர்ந்து இவர்கள் தான் டிஎம்கே ஆர்மியாக, சபரீசன் டிஎம்கே ஆர்மி 10 பேர் சேர்ந்து நிற்கிறாங்க. இந்த ஆர்மிங்கிற வார்த்தை எவ்வளவு கேவலமாக போச்சு பாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சில வார்த்தைகளை மற்றவங்க யூஸே பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு போலீஸை யாராச்சும் யூஸ் பண்ண முடியுமா? பிடிச்சி உள்ளே போட்டுடலாம். போலீஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. சிபிஐ யூஸ் பண்ணக்கூடாது. சிஐடி யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அரசாங்கத்தின் நிறுவனங்கள். அது இப்போ ஐபி, ரா இதெல்லாம் வந்து அரசாங்கத்தோட நிறுவனங்கள். அப்படி இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் என்னென்னா ஆர்மி. ஆர்மினா சாதாரணமாக நாட்டை காக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்னு முப்படை இந்தியாவில் இருக்குல்ல, உலகம் பூராவும் இருக்குது. ஆர்மின்னு தான் பேர். ஆர்மிங்கிறது இராணுவம். நம்மளால் எவ்வளோ கேவலமான இதில் இருக்கான் பாருங்க. உலகத்திலே எங்கேயுமே எந்த படித்தவனும் ஆர்மிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டான். அது வந்து அரசாங்கத்தோட இது அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் கேவலமாக போய் ஒரு தடவை ஒரு சினிமா நடிகை பிக் பாஸில் நடித்தாங்களாம், ஓவியா ஆர்மின்னு ஆரம்பித்தான். நம்ம அதுக்குன்னு ஒரு குரூப் இருந்தது. அடுத்து இந்த சவுக்கு சங்கருக்கு சவுக்கு ஆர்மின்னு ஒருத்தன் ஆரம்பித்தான். இவங்கெல்லாம் குரூப்பாக போய் அதில் சேர்ந்துக்கிட்டு அது வந்து கொஞ்ச நாள் கூத்தடிச்சாங்க. அதுக்கப்புறம் அரசியல்வாதி அவன் ஆரம்பிச்சிட்டான், அண்ணாமலை ஆர்மின்னு ஒன்று. இப்போ வந்துக்கிட்டு சபரீசன் டிஎம்கே ஆர்மியா. எவ்வளவு கேவலமான விஷயம். சரி, இந்த ஆர்மிங்கிற வார்த்தைக்கு என்ன ஒரு இதுன்னா, நேதாஜி வந்து இப்போ வெள்ளைக்காரர்களை எதிர்த்து அவர் திரட்டிய படைக்கு இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு பேர் வச்சார். அது இந்த ஆர்மிங்கிற வார்த்தையை இவ்வளவு கீழ்த்தரமாக அரசியல்வாதிகள் கொச்சப்படுத்துகிறான் பாருங்க. இவங்களெல்லாம் எப்படி தண்டிக்காமல் இருக்காங்கன்னு எனக்கு புரியலை. இங்கே தான் தண்டிக்க மாட்டாங்க. மத்திய அரசாங்கமாச்சும் ஒரு ஆர்மிங்கிற வார்த்தையெல்லாம் ஒரு பேரும் இவங்க உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இதாச்சும் பண்ணோம். எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. போகிறவன் வரவெல்லாம் ஆர்மி. இப்போ சபரீசன் டிஎம்கே ஆர்மி. சரி, நான் ஆர்மின்னு வச்சுட்டேன், என்ன நல்லது பண்ண போகிறேன்னு பார்ப்போம். ஏதோ ஆர்மின்னு வச்சுட்டு ஒரு நல்லதை பண்ணுறாங்கன்னா கூட சரிப்பா ஆர்மிங்கிற பேரில் வச்சு ஏதோ இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல வந்து சொல்லலாம். இப்போ நாங்களே நேதாஜி ஆர்மின்னு சொல்லி வெப்சைட்டில் வச்சுருக்கோம். அதில் என்ன சொல்லியிருக்கோம்னா, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை, சமுதாயத்தில் வரக்கூடிய அக்கிரமங்களை, அநியாயங்களை எதிர்த்து போராடும்போது எங்களுடன் கை சேர்பவர்கள், எங்களுக்கு கை கொடுப்பவர்கள் இந்த நேதாஜி ஆர்மியில் சேருங்கள்னு தான் கொடுத்துருக்கோம். நல்ல விஷயத்துக்கும் கொடுத்துருக்கோம். நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களை போராடுறதுக்கும் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் அதில் சொல்லியிருக்காங்க, நான் வந்து கலந்துக்கிறேன். சரி, இளைஞர்களே நேதாஜி ஆர்மியில் நான் வந்து கலந்துக்கிறேன். அப்போ ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த ஆர்மிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறோம். அதுவும் நேதாஜிங்கிற பேரில் தான் உபயோகிக்கிறோம். ஏன்னா அவர் உருவாக்குனது ஆர்மிங்கிறது.
அப்படி உருவாக்கணும் இருக்க ஒரு புனிதமான பேரை எப்படி எந்த கேவலமான வேலைக்கு பண்ணியிருக்கான் பாருங்க ஒவ்வொருத்தரும். சரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும்ல, இந்த ஆர்மிங்கிறத வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இந்த ஆர்மிங்கிறத வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு கால் சென்டர் மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் 200 பேருக்கு கொள்ளையடிச்ச பணம் இருக்குல்ல, ஊரை கொள்ளையடிச்ச பணம் கோடிக்கணக்கில், ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடி இருக்குது. 200 பேர் 300 பேருக்கு வேலைக்கு கொள்ளையடிச்ச பணத்தில் அவனுக்கு சம்பளம். இவங்க பூரா என்னென்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, யாராச்சும் திமுகவை தாக்கி போட்டால் இந்த 200 பேரும் கெட்ட வார்த்தையில் அடிக்கணும். வாயில் வராத கெட்ட வார்த்தையில் கமெண்ட் போடுறதுக்கு வச்சுருக்கான். 200 பேர் டெய்லி அவன் வேலையே இதுதான், கெட்ட வார்த்தையில் கமெண்ட்டை போடு சொல்லிடுவான். அன்றைக்கி எத்தனை கெட்ட வார்த்தைப்பா போட்டேன். இதுக்கு பேர் ஆர்மி. கேவலமான விஷயம். பிடிச்சி உள்ளதல்லணும் உங்களெல்லாம். இந்த இவங்க நாட்டில் நடக்குதோ போலீஸ் உள்ளதல்லானோ, இறைவன் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண நிச்சயம் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இப்படியா கொச்சப்படுத்துறது, கெட்ட வார்த்தையில் அடிக்கிறது, ஆபாச வீடியோவை போடுறது, இல்லாததையும் இப்போ இல்லாதையும். இப்போ உதாரணத்துக்கு மழை பெய்யுதுன்னு வைங்க, அவ்வளவு இடத்துலையும் தண்ணீர் தேங்குது. அப்போ மக்களுக்கு ஊடகங்கள் இங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்குதுன்னு கொடுத்தா, இவன் தண்ணி தேங்காத மாதிரி இவனே வீடியோவை கிரியேட் பண்ணி பாருங்கள் மக்களே இங்கெல்லாம் தண்ணியே இல்லைன்னு ஊரை ஏமாற்றுவதற்கு இந்த ஆர்மியை உபயோகப்படுத்துவான். அதில் 200-300 பேர் வேலைக்கு வச்சுக்கிட்டு இவங்க பொழப்பே இப்படி தான். அப்போ இல்லாததையும் பொல்லாததையும் பொய்யையும் கட்டவிழ்த்து விடுவதற்காக இந்த சபரீசன் திமுக ஆர்மிங்கிறத உருவாக்கியிருக்காரு. நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, அதை செய்கிறதுக்கு உருவாக்கலாம்ல. இப்படி இந்த இணையதளத்தெல்லாம் கேவலமான ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் மற்ற ஊடகங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துடுறது, பணம் வாங்காமல் போடுற ஊடகங்களுக்கெல்லாம் கெட்ட வார்த்தையில் போடுறது, இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிடிச்ச உள்ளத்தோட எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சோன்னா ஒருத்தனா பிடிச்சி நீங்கள் போலீஸை கையில் வச்சுருக்கோம், பிடிச்சி உள்ளே போட முடியாதுலாம் நினைக்காதீங்க. நீதிமன்றத்துக்கு முன்னாடி உங்களெல்லாம் எப்படி தப்பு பண்ணிங்கன்னா எப்படி கொண்டு போகணும்னு தெரியும். அதனால் அநியாயமும் அக்கிரமும் ரொம்ப நாளைக்கு தூக்கி நிற்காது. அதனால் இறைவன் உங்களை தண்டிக்கும் காலம் நெருங்கி வருகிறது. எவ்வளவு அநியாயமாக அக்கிரமமாக பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் அனுபவிக்க வேண்டியது வரும். இந்த ஆர்மின்னு வச்சுருக்கிறவனெல்லாம் சொல்லிடுறேன், நீங்கள்லாம் மனிதர்களுக்கே தகுதி இல்லாதவர்கள். எதுக்கு ஆர்மின்னு பேர் வைக்கிறதுன்னு ஒரு மனசாட்சி வேணும். அயோக்கியத்தனம் பண்ணுறது பண்ணிக்கிட்டு அதுக்கு பேர் ஆர்மியா? அதனால் கடுமையான கண்டனத்தை சபரீசனுக்கு தெரிவிச்சுக்கிறோம். தயவுசெய்து நீங்கள்லாம் படித்தவங்க, என்ஜினியரிங் படித்தாளுங்க, நாகரிகமானவங்க, நாகரிகமான அரசியல் பண்ணுங்கள். இப்படி கீழ்த்தரமான அரசியலை பண்ணாதீங்க. அண்ணாமலைக்கும் சொல்கிறேன், இந்த ஆர்மிங்கிற வேலையை வச்சுக்காதீங்க. அண்ணாமலை ஆர்மி இதெல்லாம் அதெல்லாம் போடுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. ஆர்மியில் வேலை பார்க்குற ஒவ்வொரு வீரனும் தான் அந்த ஆர்மிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். சும்மா வெளியில் இருந்துக்கிட்டு மோசடி பண்ணுறதுக்கும் இதுக்கும் இந்த ஆர்மிங்கிறத உபயோகிக்காதீங்க. அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறேன், மக்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருங்க. படித்தவங்களாக இருக்கீங்க. நீங்களே இந்த மாதிரி கீழ்த்தரமான மற்றவங்க கீழ்த்தரமான செயலில் செய்கிறாங்கன்னா நீங்களும் போய் செய்யணுமா? அதுக்கு ஆர்மிங்கிற வார்த்தை தான் கிடைச்சதாங்கிறதுக்காக சபரீசனுக்கு கடுமையான கண்டனத்தை அந்த நீங்கள் பண்ணுங்க. சபரீசன் டிஎம்கே ஐடி விங்குன்னு போடுங்க. சபரீசன் டிஎம்கே ஐடி பிரிவு அப்படின்னு போடுங்க. ஆர்மிங்கிற வார்த்தையை எடுத்துருங்க, தயவு செய்து சொல்லுங்கள். அதனால் கடுமையான கண்டனத்தை சபரீசனுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற செய்தியை முதல் செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்த செய்தி, சனி பகவானை தேடி செல்லும் வெட்கங்கெட்ட திராவிட மாடல்கள். சனி பகவானை தேடி போகிறாங்க வெட்கங்கெட்ட போதுங்க திராவிட மாடல். என்னென்னா, ஒரு மந்திரி மஸ்தானா, இந்த மஸ்தான் மந்திரி திராவிட மாடலை பின்பற்றுபவர். அவர் நேரம் போய் திருநள்ளாறு போகிறார். திருநள்ளாறு போய் சனி பகவானுக்கு பூஜை பண்ணுறாரு. பூஜை பண்ணி வெக்கம் இல்லாமல் இந்த திராவிட மாடல்கள்லாம் அங்கே போய் பூஜை பண்ணிவிட்டு அப்படியே வராரு. அதை அப்படியே வீடியோவை எடுத்து வெக்கம் இல்லாமல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தான் சாமி பிடிக்காதில்ல. இப்போ உதயநிதியை தான் கேட்குறேன். என்னமோ சனாதனம் ஒரு வைரஸ், அதை ஒழிக்கணும். நீங்களே ஒழிக்கிற லட்சணமாக அது. உங்கள் கட்சிக்காரெல்லாம் போய் க்யூவில் நிற்கிறான். அது யார்கிட்ட போய் நிற்கிறாங்க? சனி பகவான்கிட்ட தொலைச்சி போடுவார் உங்களை. அதாவது சனி பகவானுக்கு யார் எதிரி தெரியுமா? அநியாயம் பண்ணுறவன்,
அக்கிரமம் பண்ணுறவன், 30,000 கோடியை கொள்ளை அடிக்கிறவன், மக்கள் பணத்தில் வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் கம்பெனி ஆரம்பிக்கிறவன், இவன் தான் அவருக்கு முதல் டார்கெட்டு. வெளுத்து விட்டு இது பண்ணிடுவார். சனி பகவான் வராரு. இப்போ சனி பகவான் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறாரு. சிம்ம ராசிக்கும் மீன ராசிக்கும் தான் மிகப்பெரிய கெட்ட நேரம். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, மீன ராசிக்கு ஜென்ம சனி வருது. அதனால் சிம்ம ராசி ஸ்டாலின் தான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் சனி பகவான் சரியான தண்டனை கொடுப்பார். அஷ்டமத்தில் சனி பகவான்கிட்ட தப்பு பண்ணவெல்லாம் விட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கடவுள் என்ன பண்ணுவாங்க, அநியாயம் அக்கிரமம் பண்ணுறவனை விட்டு பிடிப்பாங்க. என்னடான்னு கேட்டால் வெயிட் பண்ண, சனி இது வருவான், உனக்கு அஷ்டமத்தில் வருவான், இல்லை உனக்கு ஏழநாட்டு சனி, அப்போ அவன் பார்த்துக்குவான்னு விட்டு பிடிப்பாங்க. அதனால் தப்பு பண்ணுறவன் பூரா மாட்டணும். தப்பு பண்ணுறவன் பூரா திருப்பி எங்கள் திருநள்ளாறில் போய் க்யூவில் நின்று பார்த்துட்டா உங்களை விட்டுருவாரா? அதனால் இப்போ இதில் ஒரு ஆள் போயாச்சு, நீ வரிசையாக போவாங்க. ஸ்டாலின் கூட அங்கே அது பாண்டிச்சேரி. இது இந்த சேகர்பாபு எடுபடி சேகர்பாபு கூட்டிகிட்டெல்லாம் உங்களை போக முடியாது. அங்கே ஹெச்ஆர்என்சி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சி தான், அங்கெல்லாம் அது கிடையாது. அதனால் அங்கே நீங்கள் பார்க்குறதுனா சேகர்பாபுவும் சரி இதுவும் சரி என்ன ரங்கசாமி முதலமைச்சர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு தான் போகணும். அதனால் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு கூட ஸ்டாலின் நள்ளிரவில் போய் கூட தெரியாமல் கும்பிட்டுட்டு வருவார். அவங்க அப்பா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு துணைவியோடு போய் கதவை அடைச்சிட்டு கும்பிட்ட மாதிரி தெரியாமல் கூட போய் கும்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கீங்கல்ல. சனி பகவான் நல்லது பண்ணவனே வதைத்து விடுவார். ஹரிச்சந்திரனை மாதிரி பொய் பேசாத உண்மையாக இருந்த அரசனையே மயான தோட்டியாக்குனார். மயானத்தில் வெட்டியான் போகிற அளவுக்கு கொண்டு போனார். அதுக்கப்புறம் இறைவன்கள்லாம் நேரில் சனி பகவானை மிக மிக யோகியன், வாழ்நாள் முழுவதும் உண்மையை பேசியவன். அவனை இவ்வளோ பெரிய நிலைமைக்கிலிருந்து ஒரு மயான தோட்டியான நீ வந்தது போதும், இதுக்கு மேலே அவனை சோதிக்காதன்னு சொல்லிக்கிட்டு அவரை திருப்பி மன்னராக்குனதாக தான் கதை. நலபகவான் நலன்கிறவன் மிகப்பெரிய அரசன். அவன் சமயக்காரனாக போனான். இதே சனி பகவானுடைய இதில் தான் போனான். அதனால தான் நீங்கள் திருநள்ளாறு சனி கோயிலுக்கு போனால் நலன் குளம்னே இருக்கும். நலன் அந்த நலன்கிற மன்னன் ஏழநாட்டு சனியில் தானே அந்த கஷ்டம் வந்த உடனே அந்த குளத்தில் குளித்ததாகத்தான் வரலாறு. அப்படிப்பட்ட இடம் அந்த திருநள்ளாறில் நீங்கள் போனீங்கனாலே அந்த ரேஸ், அந்த வேவ்ஸ், சனியோட இது அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் கண்ணாறு, அதாவது அனுபவித்தவன், சனியுடைய இதை திருநள்ளாறில் அனுபவித்தவன் நான். சொன்னால் சில பேருக்கு அது மூடப்பழக்கமாக தெரியும். சனியோட ரேஸ் அங்கே இருக்குது. அதனால தான் முனிவர்கள் இங்கே சனியுடைய தாக்கம் இருக்குதுன்னு சொல்லி அங்கே ஒரு சனி பகவான் கோயிலை கொண்டு வந்ததே இதுதான். நான் உணர்வுபூர்வமாக அதை நான் பார்த்தேன். இந்த கருநீலம் அப்படிங்கிறது தான் சனி பகவானுக்குரிய கருநீலம். அந்த கருநீலம் அந்த கல்லை வச்ச மோதிரத்தை நான் போடணும்னு சொல்லி திருநள்ளாறு போய் அதை பூஜை பண்ணி போடணும்னு சொல்லி ஒரு இதில் ஒரு டப்பாவில் அந்த மோதிரத்தை வைத்து அங்கே திருநள்ளாறு போயிருந்தேன். கேட்குறவங்களுக்கு நம்பவே முடியாது. என் கையில் வச்சுருந்தேன். அந்த கோயிலுக்குள் நுழைந்த உடனே என்னுடைய கையில் இருந்த அந்த கருநீல மோதிரத்தில் மொபைல் ஃபோனில் வைப்ரேஷன் எப்படி வரும், அப்படியே கட அந்த டப்பா அப்படியே ஆடினதை கண்ணால் பார்த்தேன் நான். என் கையில் இருந்த கருநீல மோதிரம் சனி பகவான், திருநள்ளாறு சனி பகவான் இது கோயிலுக்குள்ளே வச்ச உடனே அது வைப்ரேட் ஆகி அப்படியே ஆடினதை பார்த்தேன். உடனே உங்கள்கிட்ட என்னுடைய குடும்பத்தாரில் பாருங்கள், இந்த கோயிலுக்குள்ளே வந்த உடனே இந்த கருநீலம் போட்ட மோதிரம் இருக்கிறது அந்த டப்பாவே ஆடுது. அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு இங்கே அந்த ரேஸ். ஏன்னா சனி பகவானுக்கு பிடித்தமான கல் கருநீலம். அவ்வளவு பெரிய சக்தியான இடம். அந்த காலத்து முனிவர்களால் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து தான் கோயிலை கட்ட சொன்னாங்க. அதற்கு போய் விளையாடுறீங்க அந்த திராவிட மாடல்லாம். எல்லாத்தையும் ஊரை கொள்ளையடிச்சுக்கிட்டு 1008 அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு ஊர் இதில் கோடிக்கணக்கான பணத்தை இது பண்ணிக்கிட்டு பாவத்தை கழிக்கிறதுக்கு அங்கே போயிட்டு நிற்கிறீங்க. அதனால் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை விட மாட்டார். கூடிய சீக்கிரம் பார்க்கத்தான் போகிறோம். சனி பகவானின் அடுத்த பயிற்சியிலே அநியாயம் அக்கிரமம் பண்ணியவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கத்தான் போகிறோம் அப்படிங்கிற செய்தி. இனிமேல் யார் இந்த திராவிட மாடலாம் அங்கே போகாதீங்க. அது ஒரு புனிதமான இடம். இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணவெல்லாம் அந்த கோயிலில் போய் காலை வச்சிங்கனாலே அந்த இது கோயிலுக்கே அவமானம் அப்படிங்கிற திராவிட மாடல் ஒருத்தனையும் சொல்கிறேன். இந்த கருப்பு சட்டக்காரங்களை பூரா ஒருத்தனை இங்கே போகாத. அது புனிதமான இடம்.
அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வரும். அடுத்தது திராவிட மாடலின் இன்னும் ஒரு கேலிக்கூத்து. அதாவது ஸ்டாலினை ஊர் பூரா அவங்க அப்பா பேர் வச்சுக்கிட்டே இருக்கார்ல, தங்களுக்கு தாங்களே செலவைக்கிறது, அவங்களுக்கு அவங்களே பேர் வைக்கிறது. இந்த கூத்து மாதிரி அந்த திராவிட மாடல் குடும்பத்தில் அன்பில் மகேஷ் அவர் கல்வித்துறை மந்திரியில் அந்த ஸ்கூலில் சொல்லி என் பையனுக்கு ஒரு விருது கொடுங்கன்ட்டாங்க. பையனுக்கு ஒரு விருது அறிவிச்சிட்டாங்க. அறிவித்த உடனே அந்த பையனுக்கே தெரியாது ஏன்டா விருது கொடுத்தாங்க. சரி, இந்த பையன் போய் விருது வாங்க போகிறாரு. அப்பாவே விருது கொடுக்குறாரு பையனுக்கு, திராவிட மாடல். அந்த வீடியோ பாருங்கள், அப்பாட்டே விருது வாங்க. அப்பாட்ட விருது வாங்கணுன்னு அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, என்ன பண்ணீங்கன்னா, நான் ஒன்றுமே பண்ணல, எனக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, மற்றவங்க பண்ணாங்க, எனக்கு ரோல் அதில் ஒன்றும் இல்லைன்னு அவரே சொல்கிறார். நான் ஒரு பயோடெக் இன்சூர்டெக் கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணோம். அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண ஹெல்ப் பண்ணோம் அண்ட் லோன் கொடுக்கும், அவ்வளோதான். ஓ, பேங்க் சிஸ்டம் மாதிரி. பேங்க் சிஸ்டம், ஆமாம். ஓகே, இது ஃபியூச்சரில் பெரிய மாடலாக கொடுத்து வரலாம் அப்படிதானே? ஆமாம், இப்போ ப்ரோட்டோடைப் மட்டும் தான் பண்ணோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி ஐடியா கிடைச்சது? ஏன் ஐடியா இல்லை, நான் குரூப் மேட்ஸ் தான் ஐடியா, நான் அவ்வளோ பண்ணல ப்ராஜெக்ட்ல. ஸோ இப்போ இதில் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுது? தெரியல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல். அவ்வளோ ஹாப்பியா இல்லை. காரணம்? ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் நேற்று தான் தெரிஞ்சிச்சு நல்லா நடக்குது. ஸோ எனக்கு தெரியல இப்படி ரியாக்ட் பண்ணுங்க. அவருக்கு சொல்லியாச்சும் வச்சுருக்கணும், பேட்டி கொடுப்பாங்கப்பா, நான் அதை சாதித்தேன் இதை சாதித்தேன்னு சொல்லுன்னு சொல்லி வச்சுக்கோன். பையன் ஓப்பனாக பேசிட்டான். திராவிட மாடல் இதில் உண்மையை பேசுகிற ஒரு பையனும் இருக்கான். இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, அப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்களே விருது கொடுத்துக்கிறார். அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இடியமீன் மாதிரியா நீங்கள். இடியமீன்னு உகாண்டாவில் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி இருந்தான். அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவன் சிலையாக அவனே திறந்து வைப்பான். எல்லாத்தையும் புதுசாரம் திறந்து வச்சுட்டு அதை பெருமையாக எல்லாத்துலேயும் போடுவான். உலகமே காரி துப்புச்சு. இவனுக்கு இவனே செலவைக்கும். அது மாதிரி இப்போ தமிழ்நாடு உலகம் பூரா காரி துப்புது. அவங்க அப்பாவுக்கு பையனே செலவு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டில் செலவு வைக்கலாம், அண்ணா அறிவாலயத்தில் வைக்கலாம், நாட்டில் அவ்வளோ இடத்துலையும் அப்பா சிலையாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேவலப்படுத்துகிறாங்கன்னு காரி துப்புறான். இப்போ என்னடானா தந்தை மந்திரி விருதாக பையனுக்கே கொடு அப்படின்ட்டு. அப்போ ஸ்கூல் என்ன ஆகும், அந்த இது என்ன ஆகும், கல்வித்துறை என்ன ஆகும், குட்டிச்சோராக போகும். அதுதான் குட்டிச்சோராக போய்கிட்டு இருக்குது. கல்வித்துறையில் எவ்வளோ பிரச்சனை வருது, சுப்பிரமணியம் இருக்கிற சுகாதாரத்துறையில் எத்தனை பிரச்சனை வருது. ஆக எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஸ்டாலின் கண்டுக்க மாட்டார். அவருக்கு எடுபடியாக இருக்காங்க, அவருக்கு வேண்டியவங்கன்னா அவரும் வேடிக்கை பார்ப்பார் அப்படிங்கிறான். இதைத்தான் சொல்கிறேன், கல்வியை கெடுக்காதீங்க. அந்த லட்சணத்தில் நீங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு கல்வி மந்திரியாக வந்துட்டீங்க. இப்போ இதில் சொல்கிறாங்க என்ன, புதிய கல்வி திட்டம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது டிகிரிங்கிறது 3 வருஷம். புதிய கல்வி திட்டத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 3 வருஷம் பட்டப்படிப்பு. 3 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் நினச்சா முடிச்சுக்கலாமா? ரொம்ப நல்லா படிக்கிறவங்க 2 வருஷத்துலேயே முடிச்சிடலாம். அப்போ 3ஆவது வருஷம் நீ அதுக்கு முன்னாடியே டிகிரி வாங்கிடலாம். நீ வேறு படிப்பை போய் படிச்சுக்கலாம். புதிய கல்வி திட்டத்தில் உலகம் முழுவதும் இருக்கிறது இதுக்கு இதாக கொண்டு வராங்க. அதே மாதிரி கொஞ்சம் சரியாக படிக்காத பையன்னு வைங்க, 4 வருஷம் ஆனாலும் நீ 3 வருஷம் டிகிரியே 4வது வருஷமும் இருந்து படித்து நீ பாஸ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. நல்ல திட்டம். நல்லா படிக்கிறவன் 2 வருஷத்துலேயே படிச்சுட்டு போயிடுவான். நல்லா படிக்காதவன் 4 வருஷம் ஆனாலும் இருந்து படிச்சுட்டு போவான். அப்போ நல்ல திட்டம். ஆனால் இந்தியா பூரா அனுபவிப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம படிக்க முடியாத எந்த திருட்டு கூட்டம் வந்துக்கிட்டு அதெல்லாம் ஏதோ புதிய கல்வி திட்டத்தெல்லாம் எடுக்க மாட்டேன், எங்கள் அப்பா கொண்டு வந்த இதுதான் சமச்சீர் கல்வி திட்டம் தான் வைப்பேன், உங்களை குட்டிச்சவராக்காமல் விட மாட்டேன்னு பண்ணிக்கிட்டு இருக்குல்ல. ஆக கல்வி எப்படி ஆளுகிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருக்குது. இதை பூரா போடல. அது நம்ம துணைவேந்தர் எல்லாமே காலியாக இருக்குது. பல்கலை துணைவேந்தர் ஏன் காலியாக இருக்குன்னா, ஸ்டாலினை வேந்தராக போட்டுட்டு தான் துணைவேந்தராக போடுவோம். அப்படி எல்லாம் முட்டாள்கள் கூட்டம் தான் நான் வருவோங்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணிட்டார், கவர்னரு கொடுக்க முடியாதுப்பா உனக்கு அனுமதி, ஒன்றெல்லாம் போயிட்டு அந்த வேந்தராக்குன்னா நாடு குட்டிச்சவராயிரும், படிப்பு கல்வியை குட்டிச்சவராயிரும், கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் விட மாட்டேங்குது இந்த கூட்டம். அப்படின்னா நான் வந்துக்கிட்டு துணைவேந்தர் நான் போட்டால் தான் ஒரு இதுக்கு 20 கோடி 25 கோடி லஞ்சம் வாங்கிட்டு போடுவேன். கவர்னர் போட்டால் தகுதியின் அடிப்படையில் போடுவார், படித்தவனை போடுவார், பெரிய சாதனை செஞ்சவனை போடுவார். அதனால் அவரை போட விட மாட்டோம்.
நான் போடணும். குட்டிச்சோறு ஆகுதா இல்லையா? ஆக இதை வந்து கல்வித்தரத்தை குட்டிச்சோறாக ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒதுக்குறாங்க. இந்த புதிய கல்வி திட்டத்திலாம் நம்ம மாணவர்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கூட்டம் இதுதான். அங்கே வந்துக்கிட்டு பாடத்தின் நூல் திட்டம்னு ஒரு ஆளை போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஆள் வந்துக்கிட்டு இப்போ இதில் பள்ளி பாடத்திட்டத்தில் இல்லாதையும் பொல்லாதையும் இவங்களை பற்றி அபிந்திரன், சந்திரன், இந்த ஈவராவை பற்றி, கருணாநிதியை பற்றி போடுறான். நம்ம மாணவர்கள் பார்த்தா உண்மையிலேயும் பெரிய ஆளவுன்னு நினைப்பாங்க. அது குட்டிச்சோறாகிறன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாம் படிக்காத கூட்டம், படித்தா அறிவில்லாத கூட்டம். அதனால் கடவுளை தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடுத்த செய்தி. அடுத்து விஜய் பற்றிய ஒரு செய்தி. என்ன செய்தி வந்திருக்குன்னா, விஜய் கட்சிக்கு 100 மாவட்ட செயலாளர்கள் போடுறாங்க. அவன் தலையை சுற்றி போட்டான். தலையை சுற்றிச்சு. என்னடா இப்படி முட்டாளுங்களாக இருக்காங்க. அரசியலுக்கு வரவும் பூரா முட்டாளாக தான் இருப்பாங்க பிறகு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த முட்டாள்தனத்தை செஞ்சது இந்த கருப்பு சட்டக்காரங்க தான், இந்த திமுக குரூப்பு தான். எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டம். முன்னாடியெல்லாம் எப்படி போடுவாங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர். எல்லாம் திமுகவும் இப்படி தான், அதிமுகவும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர். உதாரணத்துக்கு தேனி மாவட்டம் செயலாளர், கரூர் மாவட்டம் செயலாளர், அப்படி தான் போடுவோம். இப்போ வரவங்க பூரா பைத்தியம் பிடிச்சி போச்சு இந்த அரசியலுக்கு வர்றவங்கலாம். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறான், விஜய் வந்து மொத்தம் 38 மாவட்டம் தான் இருக்குது, 100 மாவட்டத்துக்கு எப்படி செயலாளராக போடுறாங்க யோசிங்க. காரணம் வழிகாட்டினவன் கருப்பு சட்டக்காரன், இந்த திமுககாரன். அவன் தான் என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, மாவட்டங்களை அவன் இஷ்டத்துக்கு பிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மாவட்டத்தை வருவாய்த்துறை தான் பிரிக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கலெக்டர் அவன் போட்டால் இவன் பூரா என்ன பண்ணுறான் அரசியல்வாதி. இப்போ கரூர் இருக்குதுன்னு வைங்க, கரூர் மாவட்டம். இவன் என்ன போடுறான், கரூர் வடக்கு மாவட்டம், கரூர் தெற்கு மாவட்டம், கரூர் கிழக்கு மாவட்டம், கரூர் மேற்கு மாவட்டம்னு இவனே ரவுனியக்காரன் பிரித்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் போட்டான். இவன்லாம் ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும், ஒரு மாவட்டத்துக்கு 4 கலெக்டர் போடும். அப்போ கோமாளிகிட்ட போய் கொடுக்கலாம். 100 மாவட்ட செயலாளர் போட போகிறான். ஏன்னா திமுகவை பார்த்து அவன் ஒரு 60 என்னமோ சொன்னான். விஜய் எல்லாத்தையும் வச்சுட்டார், 100 மாவட்ட செயலாளர் அப்படின்னு போட போகிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, விஜய் கட்சியில் 1 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே திமுக என்ன சொல்கிறான்னா, எங்கிட்ட 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கிறாங்க. அதிமுக என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட 2 கோடி உறுப்பினர்கள். பாஜக என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட 1 கோடி உறுப்பினர்கள். அப்புறம் இப்போ விஜய் வந்து என்கிட்ட 1 கோடி உறுப்பினர்கள், மொத்தம் 6 கோடி ஆச்சு. அப்போ இவங்கெல்லாம் இங்கே போகிறது பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மற்ற கட்சியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து அது 1 கோடிமா. மொத்த ஜனத்தொகையே தமிழ்நாட்டில் மொத்தம் ஓட்டு போடுற ஜனத்தொகை 6 கோடி. இவங்க சொல்கிற கணக்கை பார்த்தா 8 கோடி 9 கோடி 10 கோடி வரும். யார் உண்மை சொல்கிறா, யார் பொய் சொல்கிறா, ஒருத்தருக்கும் தெரியல. மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு இடையில் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. முன்னாடி எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. இடஒதுக்கீடு கேட்டுன்னு சொன்னாங்க. நாங்கள் 1.5 கோடி வன்னியர்கள் இருக்கோம், எனக்கு வந்து இடஒதுக்கீடு பண்ணுங்கன்னு சொல்லி பெரிய போராட்டம். மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கார், உடல் நிலை சரியில்லாமல் இருக்கார். இதை எப்படி தான் சமாளிக்க போகிறாரோ அப்படின்னு ஒன்று எம்ஜிஆர் என்ன பண்ணார், எல்லா ஜாதிக்கா சங்கங்களையும் பேச்சுவார்த்தை கூப்பிடுன்ட்டார். எல்லாரையும் கூப்பிட்டான். நாடாரை கூப்பிட்டான், தேவருங்களை கூப்பிட்டாங்க, வன்னியர்களை கூப்பிட்டாங்க, கொங்கு வேளாளர் கவுண்டரை கூப்பிட்டாங்க. பெரிய பெரிய கம்யூனிட்டி, நாயுடு, ரெட்டியார். எம்ஜிஆர் சும்மா அப்படி வந்து உட்காந்துட்டார். என்னென்னு கேட்டாங்கன்னா, அவங்க சொன்னாங்க, எம்ஜிஆருடைய பிஏ சொன்னார், இல்லை ஒரு ராமதாஸ் வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு 1.5 கோடி பேர் இருக்கேன்னு சொல்கிறாரு, அதனால் எல்லா ஜாதியும் கூப்பிட்டுருக்கோம், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்க கேட்டாருன்னு ஒன்று. ஒவ்வொருத்தனையும் எழுந்திரிச்சான். நாங்கள் 2 கோடி பேர் இருக்கோங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்கிறான், நாங்கள் 2 கோடி பேர். எல்லாம் பேச விட்டார் எம்ஜிஆர். கடைசி கணக்கு போட்டு சொன்னார், அப்பா இந்த இடஒதுக்கீடு ஜாதி வாரியாக கேட்டாங்களே, அதில் வந்து இவங்க சொன்னால் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஜாதியும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கணக்கு போட்டால் 25 கோடி வருது, தமிழ்நாட்டோட ஜனத்தொகையே 4 கோடி தான் அப்படின்ட்டு முடிச்சுட்டு போயிட்டார். அவ்வளவு சொல்கிறது பூரா. அதனால தான் இப்போ ஜாதி வாரியாக இடஒதுக்கீடு பண்ணு, ஜாதி கணக்கெடுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஜாதியில் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியல. அதனால தான் ஜாதி கணக்கெடு. இது மாதிரி ஊரை ஏமாத்துறவங்க பூரா அரசியல்வாதி. இன்றைக்கி எல்லாம் ஏமாத்துறேன், என்கிட்ட 2 கோடி மெம்பர் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் விஜய் செஞ்சுருக்காரு. 1 கோடி வந்துருச்சுன்னு அவங்க கட்சியிலேருந்து அறிவிப்பு விடுறாங்க. இதுக்கிடையில் விஜய்க்கு இன்னொரு கூட்டணி வந்துருச்சு. துரை வைகோ வந்துட்டார். ரொம்ப வானராக போராடுறார் விஜய். படித்தவர் விஜய்ங்கிறார். விஜயை படிக்காதவர்னு சொல்கிறாரு.
துரைவுக்கு சொல்கிறார், அவர் படித்தவர். விஜய் காலேஜுக்கு போயிட்டு பாதியில் விட்டுட்டு வந்துட்டார். அன்பு சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் சினிமா வானில் ஜொலிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். லட்சக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஒரு நம்பிக்கை இருக்கு, அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆனா அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு கடினமான உலகம். நான் எப்படி அரசியலுக்கு வரும்போது நச்சு நிறைந்த அரசியல் நான் சொல்லணும், அதே மாதிரிதான் அவர் சகோதரர் விஜயிடம் அரசியலுக்கு வந்திருக்க. அரசியல் என்கிற அந்த விஷ பாம்பை நான் கையில் எடுத்திருக்கேன்னு சொன்னார். அவர் நல்ல ஒரு படித்தவர், விவரமானவர். கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பார். அதான் என்னுடைய ஒரு இது. ஆனால் நான் அவளை அதிகம் படிக்கலைங்கிறாரு. அவர் பேட்டியில் சொல்கிறாரு, நான் ரொம்ப மக்கு ஸ்டூடெண்ட்டுங்க, எனக்கு படிப்பெல்லாம் அவ்வளோ வராதுங்கிறாரு. ஆனால் துரைவைக்கோ சொல்கிறாரு, மிகவும் படித்தவர் அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினாருங்கிறாரு அப்படிங்கிறாரு. ஈவரா கொள்கைகளே பின்பற்றினார். ஈவரா கொள்கையை உங்கள் அப்பாவே விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள் மகளுக்கே இதுக்கே வந்துக்கிட்டு ஈவரா கொள்கையெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு சனாதன இதெல்லாம் இது பண்ணி மந்திரங்கள்லாம் ஓதி பண்ணீங்க. இதில் விஜயை பாராட்டுறார். விஜய் வந்து ரொம்ப இதெல்லாம் ஈவரெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க உங்கள் விஜய் இது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அவர் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்னெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் வந்து நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பாருங்கிற மாதிரி என்னெல்லாம் அவரை பாராட்டுறார். அப்போ என்னென்னா இப்போவே கூட்டணி தாவுறதுக்கு போட்டார். ஏன்னா நிலைமை மோசமாக இருக்குது திமுகவுக்கு, அடுத்ததுக்கு தாவிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்பாவும் எம்பி ஆக்கியாச்சு, பையன் அவரை எம்பி, பையனும் எம்பி. ஸோ வீட்டில் இருக்கிற வேறு யாருக்கும் ஒரு எம்எல்ஏ வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறாரான்னு தெரியலை. அதனால் விஜய் கட்சிக்கு இன்னொரு கூட்டணி, ஓட்டே இல்லாத ஒரு கட்சி, அதுதான் மதிமுக. அந்த கூட்டணி வந்துடுச்சு அப்படிங்கிறது விஜய்க்கு ஒரு ஆறுதலான செய்தி அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். விஜய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா அவங்க அப்பா துரைவைக்கோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் வந்துட்டார். ஈழப்பிரச்சனை ரொம்ப நாளாச்சு அவர் பேசி, ஈழப்பிரச்சனையை பேசி என்ன சொல்கிறார், ஈழத்தின் பிரச்சனை இன்னும் தீரவில்லை, மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறார். ஈழப்பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணுங்கிறார். ஈழ மக்களுக்கு துரோகம் பண்ணி முதுகில் குத்தின கருணாநிதி திமுகவோட சேர்ந்து கூட்டணி நின்றுட்டு போட்டி எம்பியை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஈழத்து பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண முடியும்? ஈழப்பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருந்த கருணாநிதி கட்சியோடு போய் சேர்றீங்களே. ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த சோனியா காங்கிரஸ் கொண்டு போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. நீங்கள் இருக்கிற 9 கட்சி கூட்டணியில் காங்கிரஸ் இல்லையா? ஈழப்பிரச்சனையில் போய் ராஜபக்சேட்டு போய் விருந்து சாப்பிட்டு வந்தவங்களோடலாம் கூட்டணி வச்சுக்கிட்டு ஈழப்பிரச்சனை பற்றி பேசுகிறதுக்கு வைகோவுக்கு துளி அளவு கூட தகுதி இல்லை அப்படிங்கிறான். ஈழத்தமிழர்கள் புரிஞ்சுக்கோங்க, இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள், சந்தர்ப்பவாதிகள், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க. திமுக கூட்டணிக்குள்ளே இருந்து நீங்கள் ஈழப்பிரச்சனை பற்றி பேசலாமா அப்படிங்கிறது தான் வைகோவுக்கு நான் கேட்க விரும்பும் கேள்வி. வைகோவுக்கு சொல்கிறேன், ஈழப்பிரச்சனை பேசுகிறத நிறுத்துங்க, நீங்கள் அதற்கு தகுதியற்றவர். ஈழத்து மக்களுக்கு எதிரானவர்களுடன் கைகோர்த்து கொண்டு தேர்தலில் போட்டியிடக்கூடியவர். அதனால் இதோடு நிறுத்துங்கிறது தான் வைகோவுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வேண்டுகோள். நேற்று நேரு பிறந்த நாள், அதைத்தான் குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அது அப்படி கொண்டாடுறது தப்பு, அது ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ கருப்பு சட்டக்காரங்க இவங்க திமுக காரங்க என்ன பண்ணுறாங்க, அதில் எடுபடி சேகர்பாபு நேற்று பேசியிருக்கார். அதாவது நேருவுக்கு அடுத்தபடியாக குழந்தைகள் எல்லாம் நம்ம ஸ்டாலின் அவர்களை தான் தாத்தான்னு கூப்பிட்றாங்க, அப்பான்னு கூப்பிட்றாங்க, தாத்தான்னு கூப்பிட்றாங்க. அதனால் நேருவுக்கு அடுத்தபடியாக குழந்தைகள் அதிகம் நேசிக்கும் தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அந்த ஜவஹர்லால் நேருக்கு மரியாதைக்குரிய அவருக்கு அடுத்தபடியாக அவரை ராஜாவின் ரோஜா என்பார்கள், ரோஜாவின் ராஜா என்பார்கள். ஆனால் இன்றைய நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் அவர்களை குழந்தைகள் அழைப்பதே என்னவென்றால் எங்களுடைய தந்தை என்று அழைக்கின்றார்கள். சற்று பள்ளி இறுதி ஆண்டிலே படிப்பவர்கள் குழந்தைகள் அவரை நோக்குகின்ற பொழுது எங்களுடைய தாத்தா என்று அன்போடு அழைக்கின்றார்கள் என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவில் தந்தையாகவும் தாத்தாவாகவும் பார்க்கின்ற ஒரு மனிதர் உண்டென்றால் அது நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஒருவராகத்தான் இருக்க முடியும். அதான் அவருக்கு சேகர்பாபுக்கு சொல்கிறேன், ஒருத்தரும் படிக்கிறது இல்லை, ஒரு இது. நேருவை ஏன் கொண்டாடினாங்கன்னா, நேரு அந்த குழந்தைங்கள்லாம் சச்சா நேருன்னு சொல்லும். அது வட இந்தியாவில் இந்தி வார்த்தை. சச்சா நேருக்கும் நேருவுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அதனால் அவருக்கு குழந்தைகள்னால் ரொம்ப ஆசை. எங்கள் குழந்தைகளை பார்த்தாலும் ரோஜாப்பூ கொடுப்பார், அதுங்களை கட்டி தூக்கிக்குவார்.
அதனால் அவர் நல்ல மனுஷனோ கெட்ட மனுஷனோ குழந்தைகள் மேலே அன்பு கொண்டவர். அதனால் அவருக்கு எந்த குழந்தையை பார்த்தாலும் அன்பு செலுத்துவார். அதனால் அவருக்கு அவர் பிறந்த நாளை இதாக கொண்டாடினாங்க. இவங்களுக்கு ஸ்டாலினை பார்த்தா குழந்தைகள்லாம் அப்பாங்க தான் தாத்தாங்க தான். இப்போ ஒரு குழந்தை ஸ்டாலினை தாத்தான்னது சாப்பிட்டாரு, பக்கத்தில் உட்காந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டாலின் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாரு. நான் யார் தெரியுதா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேட்குறாரு. அந்த குழந்தை சொல்லுது, ஸ்டாலின் தாத்தா. தாத்தான்னு கூப்பிடாத, ஸ்டாலின்னு கூப்பிடு. அது தாத்தான்னு கூப்பிட்டா தான் அவருக்கு பிடிக்கல. நீங்கள் எல்லா குழந்தையும் அந்த தாத்தாங்கிற அது ஸ்டாலினை தாத்தான்னு கூப்பிடுது கொடுக்குறதுன்னு சொல்கிறீங்க. அவருக்கு மற்ற குழந்தைங்க தாத்தான்னு சொன்னால் பிடிக்கிறது இல்லையே. அப்புறம் குழந்தைகள் மேலே எங்கே அன்பு வைக்கிறது? ஒரு குழந்தை மேலே அன்பு வச்சுருக்காருன்னா உண்மை தான். அவரும் அவங்க அப்பாவும் அவங்க குழந்தை மேலே தான் அன்பு வச்சுருக்காங்க. அந்த உதயநிதியை பார்த்தா அப்படி கட்டி பிடிச்சி அப்படி தலையில் முத்தம் கொடுப்பார். உதயநிதி அவர் குழந்தை மேலே தான் அவருக்கு உயிர். ராசா பக்கத்தில் உட்காந்தா நீ போயான்ட்டு அவர் மகனை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறார். நான் குழந்தை பாசம் அவருக்கு. இன்பநிதி அவருக்கு பேரன்னா அவ்வளவு இது. இவங்க அப்பாவும் அப்படி தானே. இவங்க அப்பாவும் ஸ்டாலினை முத்தம் கொடுப்பார் தலையில். அந்த குடும்பத்துக்கே அந்த குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகள் மேல் பாசம். மற்ற குழந்தைகள் மேலாம் பாசம் வச்சு நான் பார்த்ததில்லை. எந்த குழந்தையும் தூக்கி கொஞ்சினதாக கூட பார்த்ததில்லை. நேரு மாதிரி சச்சா நேருன்னு கூப்பிட்ட மாதிரி சச்சா ஸ்டாலின்னு இந்த தமிழ்நாட்டில் யாரும் கூப்பிட்டதில்லை. தாத்தா ஸ்டாலின்னு கூட கூப்பிட்டதில்லை. தமிழில் சொல்கிறதா இருந்தால் தாத்தா ஸ்டாலின்னு எந்த குழந்தைகளும் கூப்பிட்டதில்லை. இவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வெகு தூரம். அதனால் இவர் ஜாழை அடிக்கிறதுக்கு சேகர் பாபு அவர் இந்த மா சுப்பிரமணியம் மாற்றி ஜாழை அடிக்கிறாங்கல்ல, மந்திரி பதவியை காப்பாற்றுறதுக்கு. அதுக்காக ஸ்டாலினை எல்லா குழந்தைகளும் விரும்புகிறார்கள். தாத்தாங்கிறாங்க, அப்பாங்கிறாங்க, ரீல் சுற்றுறாரு அப்படிங்கிற கருத்தையும் தெரிவிக்க விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு வருகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். திங்கட்கிழமை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.